அப்படியே ஆயத்துல்லா அலி காமனி மன்னித்து விட்டார் என்று ஆகிவிட்டால் கூட அது ஈரான் அதற்குரிய ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவர் மௌத்தா போயிட்டார்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய ஒரு கமிஷனை போட்டிருக்கிறாங்க, கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க, பாதுகாப்பு கவுன்சில் மாதிரி. அவங்க இன்னொரு ஹாமனியை தெரிவு செய்வாங்க, இல்லைன்னா அடுத்த கட்ட நிலைகளுக்கு போவாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஹாமனி தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் இப்படித்தான் இருக்கிறது. இதை தாண்டி அவர் உண்மையிலேயே கொல்லப்பட்டுட்டாரு என்கிற விதமான செய்திகள் வருமாக இருந்தால், ஈரான் அதை உறுதிப்படுத்துமாக இருந்தால், அந்த செய்தியையும் உடனே உங்களுக்கு கொண்டு வந்து தர்றதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். இதுவரைக்கும் ஈரான் அந்த செய்திகளை மறுத்து கொண்டே இருக்கிறது. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் ஈரான் மேல அமெரிக்கா ஒரு பயங்கரவாத தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதலை முதலாக இஸ்ரேல் ஆரம்பித்திருந்தது. அமெரிக்காவும் இணைந்து கொண்டு 2 நாடுகளுமே சேர்ந்துதான் இந்த தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அது தொடர்பான தொடர் அப்டேட்டுகளை நம்ம உங்களுக்கு மத்தியில் தந்துகிட்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் மேலதிகமாக இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கு முன்பதாக நம்ம ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனல்ல சவுதி மீதான தாக்குதல்கள், அதே போன்று பெஞ்சமின் நெத்தன்யாகு நாட்டை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய செய்திகள் உள்ளிட்ட பல செய்திகளோடு ஈரானிய இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்காவினுடைய ஒரு கப்பல் கடுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் போர்சஸ் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருந்தது. அந்த செய்திகளை எல்லாம் தனி வீடியோவாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அதில் நீங்க பார்த்துக்கிறதோட நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், அதே போன்று டெலிகிராம் சேனல் ரெண்டுலையுமே நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் இருக்கும். நம்முடைய ஃபேஸ்புக்லையும் அதனுடைய லிங்க் இருக்குது. அதுல இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய ஈரான் மீதான தாக்குதல்கள், ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் தொடர்பான வீடியோக்களை நம்ம அதில் பகிர்ந்துகிட்டே இருக்கிறோம். அவற்றையெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் உண்மை செய்திகளை புரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இதை பயன்படுத்தி நிறைய பொய்யான ஃபேக்கான செய்திகள் பரவ